ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க TN32 ரைடர். இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி போயிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, திருப்பதி போய் ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. அன்னைக்கு திருப்பதி போவோம். நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றதால இன்னைக்கு திருப்பதி கிளம்பிடலாம்ண்ணா சொன்னாங்க. சரி ஓகே. கிருஷ்ண ஜெயந்தி தானே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் எல்லாருமே வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஏற்கனவே நம்ம வீடியோல போட்ட மாரி தாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருப்பேன். இந்த நைட்ல வரும்போது ஹை பீம் போடாதீங்கன்னு. ஏன் தான் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. எதிர்க்க வர வண்டிக்கு வழியே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கே தெரியும் பாருங்க. அந்த அளவுக்கு ஹை பீம் போட்டு வராங்க. நெக்ஸ்ட் டைம் யாரும் தவற பண்ணாதீங்க. சரி ஓகே. நம்மளும் கிட்ட வந்தாச்சு திருப்பதி கிட்ட. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நம்ம கார்ல போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா எவ்வளவு பேர் நடந்து அந்த திருப்பதி ஏழுமலையான பார்க்கறதுக்கு எத்தன பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. லேடீஸ்ல இருந்து, ஜென்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளும் ஆல்மோஸ்ட் கிட்ட திருப்பதி ரீச் ஆயாச்சுங்க உள்ள. சரி நைட் 2 மணிக்கு தான் டோக்கன் தருவோம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுறலாம். ஏன்னா நைட் அங்க சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியலன்ட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பெரம்பூர் சீனிவாசா ஒரு நல்ல ஹோட்டலுங்க. நைட்ல அங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நாங்க ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு மந்தி பிரியாணி, 2 ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஒரு டிராகன் மஷ்ரூம் 1 ஆர்டர் பண்ணோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்ல குவாலிட்டி தான். நல்லா இருந்துச்சு. அடுத்தது கார் எடுத்துட்டு நம்ம நேரா வந்து பார்க்கிங்ல கார பார்க் பண்ணிட்டு டோக்கன் வாங்க போலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா நம்ம தான் கம்மியா இருக்கோம்னு நெனச்சேன். ஆனா எக்கச்சக்கமான மக்கள் டோக்கன் வாங்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரு 10:30 மணிக்கு மேல தான் அந்த கியூ ஓப்பன் பண்றாங்க. 10:30 டூ 11 மணிக்கு மேல தான் கியூ ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ வயசானவங்க, அப்புறம் கைக்குழந்தை வச்சுட்டு இருக்கவங்க, அப்புறம் ஊனமுற்றோர், நடக்க முடியாம இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல அவங்களால முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் இவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஸ்பெஷல் சலுகை பண்ணலாம். இந்த சீனியர் சிட்டிசன்ற மாரி இவங்கள மாரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் கியூ குடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா உள்ளயே அவ்ளோ டைம் கியூ மாரி சுத்தி சுத்தி பாருங்க. எத்தன கியூ தெரியுமா உள்ள? இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் லொகேஷனே. ஆனா அதுக்குள்ளயே ஒரு 10 ரவுண்ட் அடிக்க விடுறாங்க உள்ளயே. நாங்களும் அப்படியே கஷ்டப்பட்டு உள்ள போயாச்சு. அந்த லொகேஷன் தெரியுது பார்த்தீங்களா? இது இங்க உள்ள தான் டிக்கெட் கவுண்டர் இருக்கு. உள்ள டிக்கெட் கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. உள்ள என்டர் ஆனா. நீங்களே பாருங்க. 10 டிக்கெட் கவுண்டர் இருக்கு. 10 டிக்கெட் கவுண்டர்லயும் எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க வரும்போது கண்டிப்பா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் இல்லாம வராதீங்க. ஏன்னா நீங்க வரது அப்புறம் வேஸ்ட்டா தான் போயிடும். ஏன்னா அங்க உள்ள வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸு, நம்மளோட ஆதார் கார்ட ஸ்கேன் பண்ணி தான் நம்மளுக்கு டோக்கனே தராங்க. ஏன்னா பாருங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்க ஆதார் கார்டு இல்லன்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்துரும். ஆதார் கார்ட ஸ்கேன் பண்ணிட்டு நம்மள ஃபேஸ ஸ்கேன் பண்றாங்க. ஃபோட்டோவோட ஸ்கேன் பண்றாங்க. அப்பதான் அந்த ஃபோட்டோ மேட்ச் ஆனா தான் அங்க போனா நம்மளுக்கு ஃப்ரீ லட்டு வேற கிடைக்கும். இல்லன்னா அப்புறம் அதுவும் கிடைக்காது பார்த்துங்க. ஒரு வழியா டோக்கன வாங்கிட்டோம். 2:15க்கு வாங்குனோம். ஆனா 4 மணிக்கு தான் எங்களுக்கு தரிசனம் குடுத்துருக்காங்க. சரி ஓகே. மேல ஏறிடலான்னு போனா, போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, "தம்பி 3:30 மணிக்கு தான் மேல ஓப்பன் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கிளம்ப முடியும்னு" சொன்னாங்க. சரி ஓகே. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் செக்கிங் ஃபுல்லா செக்கிங். வண்டி ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் ஹில்ஸ் அலோவ் பண்ணுவோம்னு சொல்ட்டாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. அதுக்குள்ள நம்ம நண்பர் ஒருத்தர் சாமி பாட்ட போட்டாரு. காலையிலேயே ஒரு நல்ல வைபு. பெருமாள் பாட்ட கேட்டுக்கிட்டே நல்லா ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சுட்டோம் எல்லாருமே. இன்னொன்னு இன்னொரு ஹாப்பினஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்க கூட ஒரு 4 பேர் கூட போம்போது, அந்த கவலைலாம் மறந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அது என்னன்னே தெரியல. ஏன்னா அந்த நைட் டைம்ல ஒரு பாட்டு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு போகும்போது, அது ஒரு தனி சந்தோஷமா தான் இருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம். சரி ஓகே. பார்த்தா ரூம் இல்ல, எதுவும் இல்ல. சரி என்ன பண்றது தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். போய் பார்த்துக்கலாம். அங்க தான் குடோன் இருக்கு. குடோன்ல எப்படியும் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். ஆனா ரெஸ்ட் ரூம் பத்தி நாங்க ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க. ரெஸ்ட் ரூம்லாம் அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா இருக்காதுன்னு நெனச்சேன். பட் பக்காவா அவ்ளோ சூப்பரா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. குளிக்கிறதுக்கும். என்ன ஒண்ணு காலைல குளுருது. அதான் ஒரு கஷ்டம். நம்ம ஊர்ல இருக்க போலீஸ் பைக்குக்கும், இங்க இருக்க போலீஸ் பைக்கும் பாருங்களேன். எவ்வளோ மாஸா இருக்கு பாருங்க பைக்லாம். ஹில் ஸ்டேஷன் ஓட்டுறதுக்குன்னு தனியா ரேஸ் பைக்லாம் இருக்கு வச்சிருக்காங்க. நம்மளும் உள்ள என்டர் ஆயாச்சு. திருமலாவுல என்டர் ஆயிட்டு ரூம்லாம் கிடைக்கல. சரி விடுங்க பரவால்ல. அப்படியே கார்லயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள ஃப்ரெஷ் அப் ஆகறதுக்காக வந்தாச்சு. வந்துட்டு போயிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர்ட்ட பேக்க குடுத்துட்டு எல்லாம் உள்ள போய் நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோம். காலையில எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்புவோம். சரி அதுக்கு முன்னால ட்ரை பண்ணி பார்ப்போம் உள்ள போறதுக்கு. இல்ல பக்கத்துல எதனா கோயில் விசிட் பண்ணலான்னு கிளம்பி வந்தாச்சு. சூப்பரான பக்கத்துலயே எல்லா கடையும் இருக்கு பாருங்க. ஏன்னா கோவில சுத்தி எவ்வளோ டெம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதாவது திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே எவ்வளோ கோவில்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே. அது உள்ள இருக்க கோவில்லாம் போய் பார்ப்போம்ன்ட்டு கிளம்பி வந்தாச்சு. இதுக்கு போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க கிருஷ்ண ஜெயந்தி தெரிஞ்சும் இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம். ஏன்னா காலைல 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு சொல்லும்போது நாங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அதுக்கு முன்னால விஐபி தரிசனம், விவிஐபி தரிசனம்லாம் இருக்கு. என்னதான் கடவுள பார்க்க வந்தாலும் பணக்காரனுக்கு தான் ஒரு முதல் உரிமைன்றது இதுலயே தெரியுது. சரி ஓகே பரவால்ல. பணம் வச்சிருக்கவன் சந்தோஷமா இருக்கான். இல்லாதவன் அதோட சந்தோஷமா இருக்கான்னு நெனச்சுக்க வேண்டியது தான். உள்ள நம்ம என்டர் ஆயிடுச்சுங்க. கோவில சுத்தி ஆனா நீட் அண்ட் கிளீன் அவ்ளோ நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க.
ஒரு சின்ன தூசி கூட இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா வச்சிருக்காங்க. அது வரைக்கும் பாராட்டலாம். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம அந்த வரகாசாமி கோயில தான் பார்க்க போனோம். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சு. ஓகே. உள்ள போயிட்டு கிருஷ்ணரையும், ராதருக்கும் ஒரு வணக்கத்த போட்டு, அங்க ஒரு நல்ல தரிசனத்த முடிச்சுட்டு வருவோன்ட்டு கிளம்பி உள்ள போயாச்சு. போய் ஒரு நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வெளிய வந்தோம். வெளில வந்தோனே அங்க மியூசியம் இருக்குங்க. அங்க தான் எங்களுக்கு வச்சான் ஒரு ஆப்பு. என்னன்னா, நாங்களே கார்ல தான் வந்தோம். ஆனா, நாங்க இங்க ஒரு கார ரென்ட்‌டுக்கு எடுத்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட் சீயிங் பிளேஸ காட்டுறேன் அப்டின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாதுனால, சரி ஒரு 3 பிளேஸ காட்டுறேன் தம்பி 900 ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு, ரூ. 9,000 தானே 3 பிளேஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல 3 பிளேஸா காட்டுறேன். பிளஸ் அதுல பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு சொன்ன ஹைலைட்னா, 3மே கோவிலும் இருக்கும், பிளஸ் சைட் சீனும் இருக்குன்னு சொன்னாங்க. உள்ள வந்து பார்த்தா, இங்க நம்ம ஒரு அணில் குட்டி இருக்காரு. இது அணிலா? இல்ல என்னன்னு தெரியல எங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கறதுக்கு நம்ம ஊர் சைடுல அணில் மாரி தான் இருக்கு. ஆனா என்ன பேருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்தது எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெம்பிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு பகவான் முதல்ல வைகுண்டத்துல இருந்து பூமியில கால் பதிச்ச இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் சொல்றாங்க. இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி பாதம்னு சொல்றாங்க. அங்க தான் வந்து ஒரு தரிசனத்த முடிச்சுட்டு, அவரோட கால தொட்டு கும்பிட்டு, அங்க இருக்க சைட் சீன பார்த்தோம். அது மேல இருந்து சைட் சீன் தான் ஃபுல்லாவே. ஒரு வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க. மொத்த திருப்பதி, திருமலா 7 மலையுமே சுத்தி காட்டுனா அவ்ளோ பெரிய பிளேஸ். பார்த்தாலே 2 கண்ணு பத்தாதுன்ற மாரி அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அந்த லொகேஷன். அடுத்தது நம்ம போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, சக்கர தீர்த்தம். இது எங்க இருக்குன்னா, அங்கருந்து நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்னன்னா ஒரு சிவன் வழிபாடு. ஒரு எல்லாமே ஒரு மலைப்பகுதியில கீழ ஒரு 150, 200 மீட்டர் கீழ சிவன் வழிபாடு இருக்கு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சின்ன ஒரு ஹில்ஸ் மாரி இருக்கு. மேல ஏறலாம். ஆனா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் ஏறணும். ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. அது மேல எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஏறியாச்சு. என்ன கேமரா வச்சு ஏறது தான் கஷ்டமாயிருச்சு ஃபோன வச்சுட்டு. கொஞ்சம் வரும்போது பார்த்து வாங்க. ஆனா இங்க இருக்க வியூ பாயிண்ட்ட பார்க்கும்போது, நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்ததுக்கு ஒர்த்தானது தான் சொல்லலாம். ஏன்னா நீங்களே பாருங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஏறணும். ஏன்னா என் ஃப்ரெண்டுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற வச்சாச்சு. மேல வந்து பார்த்தா வியூ பாயிண்ட் அவ்வளோ பெரிய சூப்பரான வியூ பாயிண்ட்ங்க. ஒரு இடத்துக்கும் ஒரு வியூ பாயிண்ட் அவ்வளோ பக்காவா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏழுமலைய நான் பார்க்க வந்தா 7 மலையும் ஒரே இடத்துல இருந்து பார்க்கலாம் போல இருக்கு. அவ்வளோ சூப்பரான லொகேஷன். நீங்களே பாருங்க எப்படி இருக்கு. கண்டிப்பா இந்த மாரி லொகேஷன் நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இப்ப தான் பார்க்குறேன். முடிச்சுட்டு கீழ வந்தா சிவன் வழிபாடு. சின்ன சிவன் தான். பட் ஆனா ரொம்ப ஃபேமஸான சிவன் சொல்றாங்க. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வேணுகோபால் சாமி டெம்பிள்க்கு வந்தோம். ஆனா அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, காந்தி தாத்தா மாரி இருக்காரு ஒருத்தரு. கிட்ட போய் பார்த்தா அது சிலை இல்ல. மனுஷர் தான். இந்த மாரி வேஷம் போட்டுருக்காங்க. அடுத்து உள்ள கோயிலுள்ள என்டர் ஆயிடுச்சு. கோயிலுள்ள என்டர் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளே ஹரிதராம் பாபா ஜீவ சமாதி இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே. அதையும் விசிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உள்ள அங்க போனோம். அங்க போனோனே அவரையும் கொஞ்சம் சாமிய பார்த்துட்டு, அந்த சாமிகிட்ட ஒரு தரிசனத்த முடிச்சுட்டு, பாபா ஜீவ சமாதிய பார்த்துட்டு அங்க வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம போய் கியூல நிக்கணும்னு சொன்னா 4 மணிக்கு எங்களுக்கு குடுத்துருந்தாங்க. ஆனா என்னன்னா, எங்களுக்கு 3:10க்கு அலோவ் பண்ணாங்க. இன்னும் ஒரு 1 ஹவர் பிஃபோர் அலோவ் பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாரி போயிடுங்க. இதுக்கு மேல சில விஷயத்த காட்ட முடியல கேமரால. ஏன்னா உள்ள கேமரா அலோவ் இருந்ததால காட்ட முடியல. மத்தபடி ட்ரிப் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் சென்னை கிளம்பியாச்சு. நீங்களும் போயிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.